ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மனித எந்திரமாக அல்ல, மனித உயிர்களாக இருக்க வேண்டும் என்கிற தலைப்பின் 3ஆம் பாகத்தை பார்க்கலாம். உங்களுடைய சத்தியமான ஆன்மீக சுயத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது மகிழ்ச்சியும் திருப்தியும் நிறைந்த வாழ்க்கையை வாழ முடியும். உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு முக்கியமான பரீட்சை இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் நேர்மையுடனும் உண்மையாகவும் அதற்காக தயார் செய்கிறீர்கள். பரீட்சை எழுதுவது உங்களுக்கு ஒரு முக்கியமான சவால். ஆனால் கடுமையான உழைப்பிற்கு பிறகும் கூட உங்களால் அதை நன்றாக செய்ய முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் மகிழ்ச்சியற்ற நிலையை அனுபவம் செய்வோம். ஆனால் இது போன்ற வெளிப்புற சூழ்நிலை நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலை நம் மனதின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்தாமல் இருக்கிறதா? அத்துடன் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் பொருள் சம்பாதிப்பது, பல்வேறு பாகங்களை நடிப்பது, உங்கள் குடும்பத்தையும் குழந்தைகளையும் கவனித்து கொள்வது, பரீட்சை எழுதுவது, பட்டங்கள் பெறுவது மட்டுமல்ல. ஒவ்வொரு விஷயமும் எல்லா நேரமும் அவர் விரும்பியபடி நடக்கின்றது என்று கூறும் ஒரு மனிதர் கூட இந்த உலகத்தில் இல்லை. எனவே விஷயங்களின் அடிப்படையில் உள்ள ஒரே நோக்கம் என்னவென்றால், அவை நமது வழியில் வந்தாலும் வராவிட்டாலும் அது சோர்வடையவும் மகிழ்ச்சியை இழக்கவும் வைக்கிறது. அது நேரத்திற்கு நேரம் வந்து கொண்டும் போய்கொண்டும் தான் இருக்கும். நமது எண்ணங்களை மறுவரை செய்வது, உணர்வுகளை சிறப்பாக மாற்றி அமைப்பது போன்ற உயர்ந்த நோக்கம் நமக்கு இருக்கும்போது நம்மை சுற்றி உள்ள நம்முடைய சிறிய உலகம், அதாவது நமது குடும்பம், அடுத்தது நம்மை சுற்றி உள்ள அதைவிட பெரிய உலகம், அதாவது நம்முடைய தொழில் செய்யும் இடம், பிறகு அதைவிட பெரிய உலகம், அதாவது இந்த சமுதாயம், அதன் பிறகு நாடு, அதன் பிறகு இந்த முழு உலகமும் கூட மாற ஆரம்பிக்கும். நாம் இந்த மனித ரேஸில் உயர்ந்த நோக்கத்தை அடையும் முன் குறைந்த கால லட்சியமாகிய உண்பது, உண்ண வைப்பது, சம்பாதிப்பது, செலவு செய்வது, உற்பத்தி செய்வது, லாபமடைய செய்வது போன்ற இந்த வெளிப்புற விஷயங்கள் அனைத்தும் நுட்பமானது, மேலும் அழகானது. எனவே இன்று ஒரு அடியை முன்னால் எடுத்து வையுங்கள். செயல் செய்வதற்கு முன் ஆத்மா மீது அன்பு வைக்கும் சிறப்பான மனித ஆத்மாவாக வாழ ஆரம்பியுங்கள். இது உங்களை சுற்றி அமைதியும் அன்பும் நிறைந்த சிறிய உலகங்களை உருவாக்கும். சிறிய சொர்க்கங்கள், அழகான சொர்க்கத்தை இந்த முழு உலகத்திலும் உருவாக்கும். ஓம் சாந்தி.